விழித்தெழுந்த பிரசங்கம் வழியின் சாராம்சம் பற்றின்மை. பயிற்சி செய்பவர்களின் குறிக்கோள் தோற்றங்களிலிருந்து விடுதலை. சூத்திரங்கள் கூறுகின்றன, பற்றின்மை என்பது வெளித்தோற்றங்களை மறுப்பதால் ஞானம். புத்தம் என்பது விழிப்புணர்வு. மனம் விழிப்புடன் இருக்கும் மனிதர்கள் ஞான பாதையை அடைகிறார்கள், எனவே அவர்கள் புத்தர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். சூத்திரங்கள் கூறுகின்றன, எல்லா தோற்றங்களிலிருந்தும் தங்களை விடுவித்துக் கொள்பவர்கள் புத்தர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். தோற்றமற்றதாக தோன்றுவதை காட்சிப்படுத்த முடியாது, ஆனால் ஞானத்தின் மூலம் மட்டுமே அறிய முடியும். இந்த போதனையை கேட்டு நம்புபவர் பெரிய வாகனத்தில் ஏறி 3 உலகங்களை விட்டு வெளியேறுகிறார். 3 உலகங்கள் பேராசை, கோபம் மற்றும் மாயை. 3 உலகங்களை விட்டு வெளியேறுவது என்பது பேராசை, கோபம் மற்றும் மாயையிலிருந்து ஒழுக்கம், தியானம் மற்றும் ஞானத்திற்கு திரும்புவதாகும். பேராசை, கோபம் மற்றும் மாயை ஆகியவற்றிற்கு அவற்றின் சொந்த இயல்பு இல்லை. அவை மனிதர்களைச் சார்ந்தது. மேலும் சிந்திக்கும் திறன் கொண்ட எவரும் பேராசை, கோபம் மற்றும் மாயையின் தன்மை புத்த இயல்பு என்பதை காண வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். பேராசை, கோபம் மற்றும் மாயைக்கு அப்பால் வேறு எந்த புத்த இயல்பும் இல்லை. சூத்திரங்கள் கூறுகின்றன, புத்தர்கள் 3 விஷங்களுடன் வாழ்ந்து தூய தர்மத்தில் தங்களை வளர்த்து கொண்டபோதுதான் புத்தர்களாக மாறினர். 3 விஷங்கள் பேராசை, கோபம் மற்றும் மாயை. பெரிய வாகனம் அனைத்து வாகனங்களிலும் மிகப்பெரியது. எதையும் பயன்படுத்தாமல் எல்லாவற்றையும் பயன்படுத்தி பயணம் செய்யாமல் நாள் முழுவதும் பயணிக்கும் போதிசம் ஆக்களின் போக்குவரத்து இது. புத்தர்களின் வாகனம் அப்படித்தான். சூத்திரங்கள் கூறுகின்றன, எந்த வாகனமும் புத்தர்களின் வாகனம் அல்ல. 6 புலன்கள் உண்மையானவை அல்ல, 5 புலன்கள் என்று உணர்ந்தவர் கற்பனைகள், உடலில் இங்கும் அத்தகைய விஷயங்கள் இருக்க முடியாது என்பதை உணர்ந்தவர் புத்தர்களின் மொழியை புரிந்து கொள்கிறார். சூத்திரங்கள் 5 புலன்களின் குகை ஜென் மண்டபம். உள்கண்ணை திறப்பது பெரிய வாகனத்தின் கதவு என்று கூறுகின்றன. இதைவிட தெளிவாக என்ன இருக்க முடியும்? எதையும் பற்றி யோசிக்காமல் இருப்பது ஜென். இதை நீங்கள் அறிந்தவுடன் நடப்பது, நிற்பது, உட்காருவது அல்லது படுத்திருப்பது, நீங்கள் செய்யும் அனைத்தும் ஜென். மனம் காலியாக இருப்பதை அறிவது புத்தரை பார்ப்பது. 10 புலன்களின் புத்தர்களுக்கு மனம் இல்லை. மனதை காணாதது புத்தரை பார்ப்பது. வருந்தாமல் உங்களை கைவிடுவது மிகப்பெரிய தொண்டு. இயக்கத்தையும் அமைதியையும் கடந்து செல்வது மிக உயர்ந்த தியானம். மனிதர்கள் நகர்ந்து கொண்டே இருக்கிறார்கள், அர்ஹத்துக்கள் அசையாமல் இருக்கிறார்கள், ஆனால் உயர்ந்த தியானம் மனிதர்கள் மற்றும் அர்ஹத்துக்களின் தியானத்தை விட உயர்ந்தது. அத்தகைய புரிதலை அடையும் மக்கள் முயற்சி இல்லாமல் அனைத்து தோற்றங்களிலிருந்தும் தங்களை மரமாக கொண்டு சிகிச்சை இல்லாமல் அனைத்து நோய்களையும் குணப்படுத்துகிறார்கள். மகத்தான ஜென் சக்தி இதுதான். மனதை யதார்த்தமாக பார்க்க பயன்படுத்துவது மாயை. மனதை யதார்த்தமாக தேட பயன்படுத்தாமல் இருப்பது விழிப்புணர்வு. வார்த்தைகளிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வது விடுதலை. உணர்வுகளின் தூசியால் கரைபடாமல் இருப்பது தர்மத்தை காத்தல். வாழ்க்கையையும் மரணத்தையும் கடந்து வீட்டை விட்டு வெளியேறுவது மற்றொரு இருப்பை துன்பப்படுத்தாமல் இருப்பது வழியை அடைவது. மாயைகளை உருவாக்காமல் இருப்பது ஞானம். அறியாமையில் ஈடுபடாமல் இருப்பது ஞானம். எந்த துன்பமும் நிர்வாணம் அல்ல, மேலும் மனதின் எந்த தோற்றமும் மறுகரை அல்ல. நீங்கள் மயக்கத்தில் இருக்கும்போது இந்த கரை இருக்கிறது. நீங்கள் விழித்தெழுந்தால் அது இல்லை. மனிதர்கள் இந்த கரையில் இருக்கிறார்கள். ஆனால் எல்லா வாகனங்களிலும் மிகப்பெரியதை கண்டுபிடிப்பவர்கள் இந்த கரையிலோ அல்லது மறுகரையிலோ தங்குவதில்லை. அவர்கள் 2 கரைகளையும் விட்டு வெளியேற முடிகிறது. இந்த கரையிலிருந்து மறுகரையை வேறுபட்டதாக காண்பவர்களுக்கு ஜென் புரியவில்லை. மாயை என்றால் மரணம், விழிப்புணர்வு என்றால் புத்தத்துவம். அவை ஒன்றல்ல, அவை வேறுபட்டவை அல்ல. மக்கள் மாயையை விழிப்புணர்விலிருந்து வேறுபடுத்துகிறார்கள். நாம் ஏமாற்றப்படும்போது தப்பிக்க ஒரு உலகம் இருக்கிறது. நாம் விழிப்புடன் இருக்கும்போது தப்பிக்க எதுவும் இல்லை. பாரபட்சமற்ற தர்மத்தின் வெளிச்சத்தில் மனிதர்கள் முனிவர்களிடமிருந்து வேறுபட்டவர்களாக தெரியவில்லை. பாரபட்சமற்ற தர்மம் என்பது மனிதர்களால் ஊடுருவ முடியாத ஒன்று என்றும் முனிவர்களால் நடைமுறைப்படுத்த முடியாத ஒன்று என்றும் சூத்திரங்கள் கூறுகின்றன. பாரபட்சமற்ற தர்மம் பெரிய போதிசத்துவர்கள் மற்றும் புத்தர்களால் மட்டுமே கடைபிடிக்கப்படுகிறது. வாழ்க்கையை மரணத்திலிருந்து வேறுபட்டதாகவோ அல்லது இயக்கத்தை அமைதியிலிருந்து வேறுபட்டதாகவோ பார்ப்பது பாரபட்சமற்றதாக இருக்க வேண்டும்.
பாரபட்சமற்றவராக இருப்பது என்பது துன்பத்தை நிர்வாணத்திலிருந்து வேறுபட்டதாக பார்ப்பது, ஏனெனில் இரண்டின் தன்மையும் வெறுமை. துன்பத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து நிர்வாணத்தில் நுழைவதாக கற்பனை செய்வதன் மூலம் அவர்கள் நிர்வாணத்தில் சிக்கிக் கொள்கிறார்கள். ஆனால் போதிசத்துவர்கள் துன்பம் அடிப்படையில் காலியாக இருப்பதை அறிவார்கள். மேலும் வெறுமையில் இருப்பதன் மூலம் அவர்கள் நிர்வாணத்தில் இருக்கிறார்கள். நிர்வாணம் என்பது பிறப்பும் இறப்பும் இல்லை. இது பிறப்புக்கும் இறப்புக்கும் அப்பாற்பட்டது, நிர்வாணத்திற்கு அப்பாற்பட்டது. மனம் நகர்வதை நிறுத்தும்போது அது நிர்வாணத்தில் நுழைகிறது. நிர்வாணம் என்பது ஒரு வெற்று மனம். மாயைகள் இல்லாத இடத்தில் புத்தர்கள் நிர்வாணத்தை அடைகிறார்கள். துன்பங்கள் இல்லாத இடத்தில் போதிசத்துவர்கள் ஞானம் பெறும் இடத்திற்குள் நுழைகிறார்கள். ஒரு மக்கள் வசிக்காத மருந்து போலி என்பது பேராசை, கோபம் அல்லது மாயை இல்லாதது. பேராசை என்பது ஆசையின் பகுதி, கோபம் வடிவத்தின் பகுதி மற்றும் மாயை உருவமற்ற பகுதி. ஒரு எண்ணம் தொடங்கும் போது நீங்கள் 3 பகுதிகளுக்குள் நுழைகிறீர்கள். ஒரு எண்ணம் முடியும் போது நீங்கள் 3 பகுதிகளை விட்டு வெளியேறுகிறீர்கள். 3 பகுதிகளின் ஆரம்பம் அல்லது முடிவு, எதன் இருப்பு அல்லது இல்லாமை, மனதை பொறுத்தது. இது எல்லாவற்றிற்கும் பொருந்தும், பாறைகள் மற்றும் குச்சிகள் போன்ற உயிரற்ற பொருட்களுக்கு கூட. மனம் ஒரு கற்பனை மற்றும் உண்மையான எதுவும் இல்லாதது என்பதை அறிந்த எவருக்கும் அவரது சொந்த மனம் இல்லை அல்லது இல்லை என்பதை அறிவார். மனிதர்கள் மனதை உருவாக்கி அது இருப்பதாக கூறிக்கொண்டே இருக்கிறார்கள். மேலும் அர்ஹத்துகள் மனதை மறுத்துக்கொண்டே இருக்கிறார்கள், அது இல்லை என்று கூறிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் போதிசத்துவர்களும் புத்தர்களும் மனதை உருவாக்கவோ மறுக்கவோ மாட்டார்கள். இதுவே இல்லாத அல்லது இல்லாத மனம் என்பதன் பொருள். இருக்காத அல்லது இல்லாத மனம் நடுத்தர வழி என்று அழைக்கப்படுகிறது. நீங்கள் உங்கள் மனதை பயன்படுத்தி யதார்த்தத்தை படித்தால் உங்கள் மனதையோ அல்லது யதார்த்தத்தையோ நீங்கள் புரிந்து கொள்ள மாட்டீர்கள். உங்கள் மனதை பயன்படுத்தாமல் யதார்த்தத்தை படித்தால் இரண்டையும் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். புரிந்து கொள்ளாதவர்கள் புரிதலை புரிந்து கொள்ள மாட்டார்கள். புரிந்து கொள்பவர்கள் புரிந்து கொள்ளாமல் புரிந்து கொள்கிறார்கள். உண்மையான பார்வைக்கு திறன் கொண்டவர்கள் மனம் காலியாக இருப்பதை அறிவார்கள். அவர்கள் புரிதல் மற்றும் புரிதல் இல்லாதது இரண்டையும் கடந்து செல்கிறார்கள். புரிதல் மற்றும் புரிதல் இல்லாதது இரண்டும் இல்லாதது உண்மையான புரிதல். உண்மையான பார்வையுடன் பார்க்கப்பட்டால் வடிவம் வெறுமனே வடிவம் அல்ல, ஏனெனில் வடிவம் மனதைச் சார்ந்தது. மனம் வெறுமனே மனம் அல்ல, ஏனெனில் மனம் வடிவத்தைச் சார்ந்தது. மனமும் வடிவமும் ஒன்றையொன்று உருவாக்கி மறுக்கின்றன. இல்லாதது தொடர்பாக இருப்பது உள்ளது, இல்லாதது தொடர்பாக இருப்பது இல்லை. இது உண்மையான பார்வை. அத்தகைய பார்வை மூலம் எதுவும் காணப்படுவதில்லை, எதுவும் காணப்படுவதில்லை. அத்தகைய பார்வை பார்க்காமல் 10 திசைகளிலும் சென்றடைகிறது, ஏனெனில் எதுவும் காணப்படவில்லை, ஏனெனில் பார்க்காதது காணப்படுகிறது, ஏனெனில் பார்ப்பது என்பது பார்க்கவில்லை. மனிதர்கள் பார்ப்பது மாயைகள். உண்மையான பார்வை பார்ப்பதிலிருந்து பிரிக்கப்படுகிறது. மனமும் உலகமும் எதிரெதிர் பார்வை அவை சந்திக்கும் இடத்தில் எழுகிறது. உங்கள் மனம் உள்ளே அசையவில்லை என்றால் உலகம் வெளியே எழுவதில்லை. உலகமும் மனமும் இரண்டும் வெளிப்படையாக இருக்கும்போது இதுவே உண்மையான பார்வை. அத்தகைய புரிதல் உண்மையான புரிதல். எதையும் பார்ப்பது என்பது வழியை உணர்வதாகும், எதையும் புரிந்துகொள்வது என்பது தர்மத்தை அறிவதாகும். ஏனென்றால் பார்ப்பது என்பது பார்ப்பதும் இல்லை, பார்க்காமலும் இருப்பதும் அல்ல, ஏனெனில் புரிதல் என்பது புரிதலும் இல்லை, புரிந்து கொள்ளாமலும் இருப்பது. பார்க்காமல் பார்ப்பது என்பது உண்மையான பார்வை. புரிதல் இல்லாமல் புரிந்துகொள்வது என்பது உண்மையான புரிதல். உண்மையான பார்வை என்பது வெறும் பார்ப்பது அல்ல, அது பார்ப்பது பார்க்காமல் இருப்பதும் கூட. மேலும் உண்மையான புரிதல் என்பது வெறும் புரிதலை புரிந்துகொள்வது அல்ல, அது புரிந்து கொள்ளாமல் புரிந்துகொள்வதும் கூட. நீங்கள் எதையும் புரிந்து கொண்டால் நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் எதையும் புரிந்து கொள்ளாதபோதுதான் அது உண்மையான புரிதல். புரிதல் என்பது புரிதலும் அல்ல, புரிந்து கொள்ளாமலும் இருக்கிறது. சூத்திரங்கள் கூறுகின்றன, ஞானத்தை விட்டுவிடாமல் இருப்பது முட்டாள்தனம். மனம் இல்லாதபோது புரிந்துகொள்வதும் புரிந்து கொள்ளாமல் இருப்பதும் இரண்டும் உண்மை. மனம் இருக்கும்போது புரிந்துகொள்வதும் புரிந்து கொள்ளாமல் இருப்பதும் இரண்டும் பொய். நீங்கள் புரிந்து கொள்ளும்போது யதார்த்தம் உங்களைச் சார்ந்தது. நீங்கள் புரிந்து கொள்ளாதபோது நீங்கள் யதார்த்தத்தை சார்ந்தது. யதார்த்தம் உங்களைச் சார்ந்தது போது உண்மையானது அல்லாதது உண்மையானதாகிறது. நீங்கள் யதார்த்தத்தை சார்ந்தது போது உண்மையானது பொய்யாகிறது.
நீங்கள் யதார்த்தத்தைச் சார்ந்தது போது எல்லாம் பொய். யதார்த்தம் உங்களைச் சார்ந்தது போது எல்லாம் உண்மை. எனவே ஞானி தனது மனதை யதார்த்தத்தை தேடவோ, யதார்த்தத்தை தனது மனதை தேடவோ, அல்லது தனது மனதை தேடவோ, அல்லது தனது மனதை தேடவோ, அல்லது யதார்த்தத்தை தேடவோ பயன்படுத்துவதில்லை. அவரது மனம் யதார்த்தத்தை உருவாக்குவதில்லை. மேலும் யதார்த்தம் அவரது மனதிற்கு நம்பிக்கையை அளிப்பதில்லை. மேலும் அவரது மனமும் யதார்த்தமும் அசையாமல் இருப்பதால் அவர் எப்போதும் சமாதியில் இருக்கிறார். மரண மனம் தோன்றும்போது புத்தத்துவம் மறைந்துவிடும். மரண மனம் மறையும் போது புத்தத்துவம் தோன்றும். மனம் தோன்றும்போது யதார்த்தம் மறைந்துவிடும். மனம் மறையும் போது யதார்த்தம் தோன்றும். எதையும் சார்ந்து எதுவும் இல்லை என்பதை அறிந்தவர் வழியை கண்டுபிடித்துவிட்டார். மனம் எதையும் சார்ந்து இல்லை என்பதை அறிந்தவர் எப்போதும் ஞானத்தின் இடத்தில் இருக்கிறார். நீங்கள் புரிந்து கொள்ளாதபோது நீங்கள் தவறு செய்கிறீர்கள். நீங்கள் புரிந்து கொள்ளும்போது நீங்கள் தவறாக இல்லை. ஏனென்றால் தவறுகளின் இயல்பு காலியாக உள்ளது. நீங்கள் புரிந்து கொள்ளாதபோது சரியானது தவறாக தெரிகிறது. நீங்கள் புரிந்து கொள்ளும்போது தவறு தவறல்ல, ஏனென்றால் தவறு இல்லை. சூத்திரங்கள் கூறுகின்றன, எதுவும் அதன் சொந்த இயல்புடையது. செயல்படுங்கள், கேள்வி கேட்காதீர்கள். நீங்கள் கேள்வி கேட்கும்போது நீங்கள் தவறு. தவறு என்பது கேள்வி கேட்பதன் விளைவாகும். நீங்கள் அத்தகைய புரிதலை அடையும்போது உங்கள் கடந்தகால வாழ்க்கையின் தவறான செயல்கள் அழிக்கப்படுகின்றன. நீங்கள் மயக்கப்படும்போது 6 புலன்களும் 5 நிழல்களும் துன்பம் மற்றும் மரணத்தின் கட்டமைப்புகள். நீங்கள் விழித்தெழுந்தவுடன் 6 புலன்களும் 5 நிழல்களும் நிர்வாணம் மற்றும் அழியாமையின் கட்டமைப்புகள். வழியை தேடும் ஒருவர் தன்னை தாண்டி பார்ப்பதில்லை. மனம்தான் வழி என்பதை அவர் அறிவார். ஆனால் அவர் மனதை கண்டுபிடிக்கும்போது அவர் எதையும் காணவில்லை. மேலும் அவர் வழியை கண்டுபிடிக்கும்போது அவர் எதையும் காணவில்லை. வழியை கண்டுபிடிக்க மனதை பயன்படுத்தலாம் என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் ஏமாற்றப்படுகிறீர்கள். நீங்கள் மயக்கப்படும்போது புத்தத்துவம் இருக்கிறது. நீங்கள் விழிப்புடன் இருக்கும்போது அது இல்லை. ஏனெனில் விழிப்புணர்வு புத்தத்துவம். நீங்கள் வழியை தேடுகிறீர்கள் என்றால் உங்கள் உடல் மறைந்து போகும் வரை வழி தோன்றாது. அது ஒரு மரத்திலிருந்து பட்டையை உரித்தல் போன்றது. இந்த கர்ம உடல் நிலையான மாற்றத்திற்கு உட்படுகிறது. அதற்கு நிலையான யதார்த்தம் இல்லை. உங்கள் எண்ணங்களின்படி பயிற்சி செய்யுங்கள். வாழ்க்கையையும் மரணத்தையும் வெறுக்காதீர்கள் அல்லது வாழ்க்கையையும் மரணத்தையும் நேசிக்காதீர்கள். உங்கள் ஒவ்வொரு எண்ணத்தையும் மாயையிலிருந்து விடுபட வைத்திருங்கள். வாழ்க்கையில் நீங்கள் நிர்வாணத்தின் தொடக்கத்தை காண்பீர்கள். மரணத்தில் நீங்கள் மறுபிறப்பு இல்லை என்ற உறுதியை அனுபவிப்பீர்கள். வடிவத்தை கண்டும் வடிவத்தால் சிதைக்கப்படாமல் இருப்பதும் அல்லது ஒலியை கேட்டும் ஒலியால் சிதைக்கப்படாமல் இருப்பதும் விடுதலை. வடிவத்துடன் இணைக்கப்படாத கண்கள் ஜென்னின் வாயில்கள். ஒலியுடன் இணைக்கப்படாத காதுகளும் ஜென்னின் வாயில்கள். சுருக்கமாக, நிகழ்வுகளின் இருப்பு மற்றும் தன்மையை உணர்ந்து இணைக்கப்படாமல் இருப்பவர்கள் விடுதலை பெறுகிறார்கள். நிகழ்வுகளின் வெளிப்புற தோற்றத்தை உணர்ந்தவர்கள் அவர்களின் கருணையில் உள்ளனர். துன்பத்திற்கு ஆளாகாமல் இருப்பதுதான் விடுதலையின் பொருள். வேறு எந்த விடுதலையும் இல்லை. வடிவத்தை எப்படி பார்ப்பது என்று உங்களுக்கு தெரிந்தால் வடிவம் மனதை உருவாக்காது, மனம் வடிவத்தை உருவாக்காது. வடிவமும் மனமும் இரண்டும் தூய்மையானவை. மாயைகள் இல்லாதபோது மனம் புத்தர்களின் நிலம். மாயைகள் இருக்கும்போது மனம் நரகம். மனிதர்கள் மாயைகளை உருவாக்குகிறார்கள். மனதை பயன்படுத்தி மனதை பெற்றெடுப்பதன் மூலம் அவர்கள் எப்போதும் நரகத்தில் தங்களை காண்கிறார்கள். போதிசத்துவர்கள் மாயைகளை பார்க்கிறார்கள். மனதை பயன்படுத்தி மனதை பெற்றெடுக்காமல் இருப்பதன் மூலம் அவர்கள் எப்போதும் புத்தர்களின் நிலத்தில் தங்களை காண்கிறார்கள். மனதை உருவாக்க நீங்கள் உங்கள் மனதை பயன்படுத்தவில்லை என்றால் ஒவ்வொரு மனநிலையும் காலியாக இருக்கும். ஒவ்வொரு எண்ணமும் அசையாமல் இருக்கும். நீங்கள் ஒரு புத்த தேசத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்கிறீர்கள். மனதை உருவாக்க நீங்கள் உங்கள் மனதை பயன்படுத்தினால் ஒவ்வொரு மனநிலையும் தொந்தரவு செய்யப்படுகிறது. ஒவ்வொரு எண்ணமும் இயக்கத்தில் இருக்கும். நீங்கள் ஒரு நரகத்திலிருந்து அடுத்த நரகத்திற்கு செல்கிறீர்கள். ஒரு எண்ணம் எழும்போது நல்ல கர்மாவும் கெட்ட கர்மாவும் இருக்கும். சொர்க்கம் மற்றும் நரகம். எந்த எண்ணமும் எழும்போது நல்ல கர்மா அல்லது கெட்ட கர்மாவும் இருக்காது. சொர்க்கம் அல்லது நரகம் இல்லை. உடல் இல்லை. இல்லை. எனவே மரணமாக இருப்பதும் ஞானியாக இல்லாததும் ஒரு ஞானிக்கு எந்த சம்பந்தமும் இல்லாத கருத்தாகும்.
அவரது இதயம் வானத்தைப் போல வெறுமையாகவும் விசாலமாகவும் இருக்கிறது. பின்தொடர்வது பாதையில் சாட்சியாக உள்ளது. அது அர்ஹத்துகள் மற்றும் மனிதர்களின் கற்பனைக்கு அப்பாற்பட்டது. மனம் நிர்வாணத்தை அடையும் போது நீங்கள் நிர்வாணத்தை காண மாட்டீர்கள், ஏனென்றால் மனம் நிர்வாணம். மனதிற்கு வெளியே எங்காவது நீங்கள் நிர்வாணத்தை கண்டால் நீங்கள் உங்களை ஏமாற்றிக் கொள்கிறீர்கள். ஒவ்வொரு துன்பமும் ஒரு புத்த விதை, ஏனென்றால் துன்பம் மனிதர்களை ஞானத்தை தேடத் தூண்டுகிறது. ஆனால் துன்பம் புத்தத்துவத்தை தோற்றுவிக்கிறது என்று மட்டுமே நீங்கள் சொல்ல முடியும். துன்பம் புத்தத்துவம் என்று நீங்கள் சொல்ல முடியாது. உங்கள் உடலும் மனமும் வயல். துன்பம் விதை, ஞானம் முளை, புத்தத்துவம் தானியம். மனதில் உள்ள புத்தர் ஒரு மரத்தில் உள்ள நறுமணம் போன்றது. புத்தர் துன்பம் இல்லாத மனதிலிருந்து வருகிறார், அழுகாத மரத்திலிருந்து ஒரு நறுமணம் வருவது போல. மரம் இல்லாமல் நறுமணமும் இல்லை, மனம் இல்லாமல் புத்தரும் இல்லை. மரம் இல்லாமல் ஒரு நறுமணம் இருந்தால் அது வேறு நறுமணம். உங்கள் மனம் இல்லாமல் ஒரு புத்தர் இருந்தால் அது வேறு புத்தர். மூன்று விஷங்களும் உங்கள் மனதில் இருக்கும்போது நீங்கள் ஒரு அசுத்தமான நிலத்தில் வாழ்கிறீர்கள். மூன்று விஷங்களும் உங்கள் மனதில் இல்லாதபோது நீங்கள் ஒரு தூய்மையான நிலத்தில் வாழ்கிறீர்கள். சூத்திரங்கள் கூறுகின்றன, நீங்கள் ஒரு நிலத்தை அசுத்தத்தாலும் நிரப்பினால் எந்த புத்தரும் ஒருபோதும் தோன்றமாட்டார். அசுத்தமும் மாயையையும் மற்ற விஷங்களையும் குறிக்கிறது. ஒரு புத்தர் என்பது தூய்மையான மற்றும் விழித்தெழுந்த மனதை குறிக்கிறது. தர்மம் அல்லாத மொழி எதுவும் இல்லை. எதையும் சொல்லாமல் நாள் முழுவதும் பேசுவதுதான் வழி. நாள் முழுவதும் அமைதியாக இருந்துவிட்டு ஏதோ வழி இல்லை என்று சொல்வதுதான் வழி. எனவே ஒரு ததாகதரின் பேச்சு மௌனத்தைச் சார்ந்தது அல்ல, அவரது மௌனம் பேச்சைச் சார்ந்தது அல்ல, அவரது பேச்சு அவரது மௌனத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. பேச்சு மற்றும் மௌனம் இரண்டையும் புரிந்துகொள்பவர்கள் சமாதியில் இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரிந்தவுடன் பேசினால் உங்கள் பேச்சு சுதந்திரமானது. உங்களுக்கு தெரியாதபோது நீங்கள் அமைதியாக இருந்தால் உங்கள் மௌனம் பிணைக்கப்பட்டுள்ளது. பேச்சு தோற்றங்களுடன் இணைக்கப்படவில்லை என்றால் அது இலவசம். மௌனம் தோற்றங்களுடன் இணைக்கப்பட்டுள்ளது என்றால் அது பிணைக்கப்பட்டுள்ளது. மொழி அடிப்படையில் இலவசம். அதற்கு பற்றுதலுடன் எந்த தொடர்பும் இல்லை. மேலும் பற்றுதலுக்கும் மொழிக்கும் எந்த தொடர்பும் இல்லை. உண்மை உயர்ந்ததோ தாழ்ந்ததோ இல்லை. நீங்கள் உயர்ந்ததோ தாழ்ந்ததோ பார்த்தால் அது உண்மையானது அல்ல. ஒரு படகு உண்மையானது அல்ல, ஆனால் ஒரு பயணிகள் படகு உண்மையானது. அத்தகைய படகில் சவாரி செய்யும் ஒருவர் உண்மையானதல்ல என்பதை கடக்க முடியும். அதனால்தான் அது உண்மையானது. உலகத்தை பொறுத்தவரை ஆணும் பெண்ணும் பணக்காரனும் ஏழையும் உள்ளனர். வழியை பொறுத்தவரை ஆணோ பெண்ணோ இல்லை, பணக்காரனோ ஏழையோ இல்லை. தெய்வம் வழியை உணர்ந்தபோது அவள் தன் பாலினத்தை மாற்றவில்லை. நிலையான பையன் உண்மைக்கு விழித்தெழுந்தபோது அவன் தன் நிலையை மாற்றவில்லை. பாலினம் மற்றும் அந்தஸ்து இல்லாத அவர்கள் ஒரே அடிப்படை தோற்றத்தை பகிர்ந்து கொண்டனர். தெய்வம் தனது பெண்மையை 12 ஆண்டுகள் தேடியும் வெற்றி பெறவில்லை. ஒருவரின் ஆண்மையை 12 ஆண்டுகள் தேடுவதும் பலனற்றதாக இருக்கும். 12 ஆண்டுகள் என்பது 12 நுழைவாயில்களை குறிக்கிறது. மனம் இல்லாமல் புத்தர் இல்லை, புத்தர் இல்லாமல் மனம் இல்லை. அதேபோல் தண்ணீர் இல்லாமல் பனி இல்லை, பனி இல்லாமல் தண்ணீர் இல்லை. மனதை விட்டு வெளியேறுவது பற்றி யார் பேசினாலும் அவர்கள் அதிக தூரம் செல்ல மாட்டார்கள். மனதின் தோற்றங்களுடன் பற்று கொள்ளாதீர்கள். சூத்திரங்கள் கூறுகின்றன, நீங்கள் தோற்றத்தை காணாதபோது நீங்கள் புத்தரை காண்கிறீர்கள். மனதின் தோற்றங்களிலிருந்து விடுபடுவது என்பதன் பொருள் இதுதான். மனம் இல்லாமல் புத்தர் இல்லை என்றால் புத்தர் மனதிலிருந்து வருகிறார் என்று அர்த்தம். மனம் புத்தரை பிறப்பிக்கிறது. ஆனால் புத்தர் மனதிலிருந்து வந்தாலும் மனம் புத்தரிடமிருந்து வருவதில்லை. மீன் நீரிலிருந்து வருவது போல, ஆனால் நீர் மீனிலிருந்து வருவதில்லை. மீனை பார்க்க விரும்புபவர் மீனை பார்ப்பதற்கு முன்பே தண்ணீரை பார்க்கிறார். புத்தரை பார்க்க விரும்புபவர் புத்தரை பார்ப்பதற்கு முன்பே மனதை பார்க்கிறார். மீனை பார்த்தவுடன் தண்ணீரை மறந்துவிடுகிறீர்கள். புத்தரை பார்த்தவுடன் மனதை மறந்துவிடுகிறீர்கள். மனதை மறந்துவிடாவிட்டால் நீர் உங்களை குழப்பிவிடும் என்பது போல, நீங்கள் அதை மறந்துவிடாவிட்டால் மனம் உங்களை குழப்பிவிடும். இறப்பு மற்றும் புத்தத்துவம் என்பது நீர் மற்றும் பனி போன்றது. 3 விஷங்களால் பாதிக்கப்படுவது மரணம். 3 வெளியீடுகளால் சுத்திகரிக்கப்படுவது புத்தத்துவம். குளிர்காலத்தில் பனியில் உறைவது கோடையில் தண்ணீரில் உருகும். பனியை அகற்றினால் தண்ணீர் இருக்காது. மரணத்தை அகற்றினால் புத்தத்துவம் இருக்காது.
தெளிவாக, பனியின் தன்மை தண்ணீரின் தன்மை, மேலும் நீரின் தன்மை பனியின் தன்மை, மேலும் மரணத்தின் தன்மை புத்தத்துவத்தின் தன்மை. இறப்பு மற்றும் புத்தத்துவம் ஒரே இயல்பை பகிர்ந்து கொள்கின்றன. வுடோவும் ஃபுட்சுவும் ஒரே வேரை பகிர்ந்து கொள்கிறார்கள், ஆனால் ஒரே பருவத்தை பகிர்ந்து கொள்ளாதது போல. வேறுபாடுகளின் மாயையால் மட்டுமே நமக்கு மரணம் மற்றும் புத்தத்துவம் என்ற சொற்கள் உள்ளன. ஒரு பாம்பு ஒரு டிராகனாக மாறும்போது அது அதன் செதில்களை மாற்றாது. மேலும் ஒரு மனிதன் ஒரு முனிவராக மாறும்போது அவன் தன் முகத்தை மாற்றுவதில்லை. அவர் உள் ஞானத்தின் மூலம் தனது மனதை அறிகிறார், மேலும் வெளிப்புற ஒழுக்கத்தின் மூலம் தனது உடலை பராமரிக்கிறார். மனிதர்கள் புத்தர்களை விடுவிக்கிறார்கள், புத்தர்கள் மனிதர்களை விடுவிக்கிறார்கள். பாரபட்சமற்ற தன்மை என்பதன் பொருள் இதுதான். துன்பம் விழிப்புணர்வை உருவாக்குவதால் மனிதர்கள் புத்தர்களை விடுவிக்கிறார்கள். விழிப்புணர்வு துன்பத்தை மறுப்பதால் புத்தர்கள் மனிதர்களை விடுவிக்கிறார்கள். துன்பம் இருக்காமல் இருக்க முடியாது, விழிப்புணர்வு இருக்காமல் இருக்க முடியாது. துன்பம் இல்லை என்றால் விழிப்புணர்வை உருவாக்க எதுவும் இருக்காது. விழிப்புணர்வு இல்லை என்றால் துன்பத்தை மறுக்க எதுவும் இருக்காது. நீங்கள் ஏமாற்றப்படும்போது புத்தர்கள் மனிதர்களை விடுவிக்கிறார்கள். நீங்கள் விழிப்புடன் இருக்கும்போது மனிதர்கள் புத்தர்களை விடுவிக்கிறார்கள். புத்தர்கள் தாங்களாகவே புத்தர்களாக மாறுவதில்லை, அவர்கள் மனிதர்களால் விடுவிக்கப்படுகிறார்கள். புத்தர்கள் மாயையை தங்கள் தந்தையாகவும் பேராசையை தங்கள் தாயாகவும் கருதுகிறார்கள். மாயை மற்றும் பேராசை ஆகியவை மரணத்திற்கு வெவ்வேறு பெயர்கள். மாயை மற்றும் இறப்பு இடது கை மற்றும் வலது கை போன்றவை. வேறு எந்த வித்தியாசமும் இல்லை. நீங்கள் ஏமாற்றப்படும்போது நீங்கள் இந்த கரையில் இருக்கிறீர்கள். நீங்கள் விழிப்புடன் இருக்கும்போது நீங்கள் மறுகரையில் இருக்கிறீர்கள். ஆனால் உங்கள் மனம் காலியாக இருப்பதையும் எந்த தோற்றங்களையும் நீங்கள் காணாததும் நீங்கள் மாயைக்கும் விழிப்புணர்வுக்கும் அப்பாற்பட்டவர். நீங்கள் மாயைக்கும் விழிப்புணர்வுக்கும் அப்பாற்பட்டவர் என்றால் மறுகரையும் இல்லை. ததாகதர் இந்த கரையிலோ அல்லது மறுகரையிலோ இல்லை. அவர் நடு நீரோட்டத்தில் இல்லை. அர்கள் நடு நீரோட்டத்திலும் மனிதர்கள் இந்த கரையிலும் உள்ளனர். மறுகரையில் புத்தத்துவம் உள்ளது. இந்த கரையில் மனிதர்கள் இருக்கிறார்கள். மறுகரையில் புத்தத்துவம் இருக்கிறது. புத்தர்களுக்கு 3 உடல்கள் உள்ளன, ஒரு உருமாற்ற உடல், ஒரு வெகுமதி உடல் மற்றும் ஒரு உண்மையான உடல். உருமாற்ற உடல் அவதார உடல் என்றும் அழைக்கப்படுகிறது. மனிதர்கள் நல்ல செயல்களை செய்யும்போது உருமாற்ற உடல் தோன்றும், அவர்கள் ஞானத்தை வளர்க்கும்போது வெகுமதி உடல், மற்றும் அவர்கள் உன்னதத்தை அறிந்திருக்கும்போது உண்மையான உடல் தோன்றும். உருமாற்ற உடல் என்பது எல்லா திசைகளிலும் பறந்து சென்று மற்றவர்களை இங்கு வேண்டுமானாலும் மீட்பதை நீங்கள் காணும் ஒன்றாகும். வெகுமதி உடல் சந்தேகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறது. இமயமலையில் பெரிய ஞானம் ஏற்பட்டது. கூரை குறி திடீரென்று உண்மையாகிறது. உண்மையான உடல் எதையும் செய்யவோ சொல்லவோ இல்லை, அது முற்றிலும் அசையாமல் உள்ளது. ஆனால் உண்மையில் ஒரு புத்த உடல் கூட இல்லை, 3 இல்லை. 3 உடல்கள் பற்றிய இந்த பேச்சு மனித புரிதலை அடிப்படையாக கொண்டது. இது ஆழமற்றதாகவோ மிதமானதாகவோ அல்லது ஆழமாகவோ இருக்கலாம். மேலோட்டமான புரிதல் உள்ளவர்கள் தாங்கள் ஆசீர்வாதங்களை குவிப்பதாக கற்பனை செய்து உருமாற்ற உடலை புத்தர் என்று தவறாக நினைக்கிறார்கள். மிதமான புரிதல் உள்ளவர்கள் துன்பத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பதாக கற்பனை செய்து வெகுமதி உடலை புத்தர் என்று தவறாக நினைக்கிறார்கள். ஆழ்ந்த புரிதல் உள்ளவர்கள் தாங்கள் புத்த நிலையை அனுபவிப்பதாக கற்பனை செய்து கொண்டு உண்மையான உடலை புத்தர் என்று தவறாக நினைக்கிறார்கள். ஆனால் ஆழ்ந்த புரிதல் உள்ளவர்கள் எதனாலும் திசை திருப்பப்பட்டு உள்ளே பார்க்கிறார்கள். தெளிவான மனம் புத்தர் என்பதால் அவர்கள் மனதை பயன்படுத்தாமலேயே புத்தரின் புரிதலை அடைகிறார்கள். மற்ற எல்லாவற்றையும் போலவே 3 உடல்களும் அடைய முடியாதவை மற்றும் விவரிக்க முடியாதவை. தடையற்ற மனம் வழியை அடைகிறது. சூத்திரங்கள் புத்தர்கள் தர்மத்தை பிரசங்கிப்பதில்லை. அவர்கள் மனிதர்களை விடுவிப்பதில்லை, மேலும் அவர்கள் புத்த நிலையை அனுபவிப்பதில்லை என்று கூறுகின்றன. நான் சொல்வது இதுதான். தனிநபர்கள் கர்மாவை உருவாக்குகிறார்கள், கர்மா தனிநபர்களை படைப்பதில்லை. அவர்கள் இந்த வாழ்க்கையில் கர்மாவை உருவாக்கி அடுத்த வாழ்க்கையில் தங்கள் பலனை பெறுகிறார்கள். அவர்கள் ஒருபோதும் தப்பிக்க மாட்டார்கள். இந்த வாழ்க்கையில் எந்த கர்மாவையும் உருவாக்காத சரியான ஒருவர் மட்டுமே எந்த வெகுமதியையும் பெறுவதில்லை. சூத்திரங்கள் கூறுகின்றன, கர்மாவை உருவாக்காதவர் தர்மத்தை பெறுகிறார். இது ஒரு வெற்று கூற்று அல்ல. நீங்கள் கர்மாவை உருவாக்கலாம், ஆனால் நீங்கள் ஒரு நபரை உருவாக்க முடியாது.
நீங்கள் கர்மாவை உருவாக்கும்போது உங்கள் கர்மாவுடன் நீங்கள் மீண்டும் பிறக்கிறீர்கள். நீங்கள் கர்மாவை உருவாக்காதபோது உங்கள் கர்மாவுடன் நீங்கள் மறைந்து விடுவீர்கள். எனவே கர்மா தனிநபரைச் சார்ந்தும் தனிநபர் கர்மாவைச் சார்ந்தும் இருந்தால், ஒரு நபர் கர்மாவை உருவாக்கவில்லை என்றால் கர்மா அவரை பிடிக்காது. அதே வழியில் ஒரு நபர் வழியை பெரிதாக்க முடியும். வழி ஒரு நபரை பெரிதாக்க முடியாது. இரட்டை மேற்கோள்குறி. மனிதர்கள் கர்மாவை உருவாக்கி பழிவாங்கல் இல்லை என்று தவறாக வலியுறுத்துகிறார்கள். ஆனால் அவர்களால் துன்பத்தை மறுக்க முடியுமா? தற்போதைய மனநிலை அடுத்த மனநிலைக்கு விதைப்பதை அவர்களால் மறுக்க முடியுமா? அவர்கள் எப்படி தப்பிக்க முடியும்? ஆனால் தற்போதைய மனநிலை எதையும் விதைக்கவில்லை என்றால் அடுத்த மனநிலை எதையும் அறுவடை செய்யாது. கர்மாவை தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள். சூத்திரங்கள் கூறுகின்றன, புத்தர்களை நம்பினாலும் புத்தர்கள் துறவரம் கடைபிடிப்பவர்கள் பௌத்தர்கள் அல்ல. புத்தர்கள் செல்வம் அல்லது வறுமையின் வெகுமதிகளுக்கு உட்பட்டவர்கள் என்று கற்பனை செய்பவர்களுக்கும் இதுவே பொருந்தும். அவர்கள் இச்சாந்திகர்கள். அவர்கள் நம்ப முடியாதவர்கள். முனிவர்களின் போதனைகளை புரிந்துகொள்பவர் ஒரு ஞானி. முனிவர்களின் போதனைகளை புரிந்துகொள்பவர் ஒரு சாவு. முனிவர்களின் போதனைகளை கைவிட்டு முனிவர்களின் போதனைகளை பின்பற்றக்கூடிய ஒரு சாவு ஒரு ஞானியாக மாறுகிறது. ஆனால் இந்த உலகத்தின் முட்டாள்கள் தொலைதூரத்தில் உள்ள முனிவர்களை தேட விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் சொந்த மனதின் ஞானம் தான் சாவு என்று நம்புவதில்லை. சூத்திரங்கள் புரிதல் இல்லாத மனிதர்களிடையே இந்த சூத்திரத்தை பிரசங்கிக்காதீர்கள் என்று கூறுகின்றன. மேலும் சூத்திரங்கள் மனம்தான் போதனை என்று கூறுகின்றன. ஆனால் புரிதல் இல்லாதவர்கள் தங்கள் சொந்த மனதை நம்புவதில்லை அல்லது இந்த போதனையை புரிந்துகொள்வதன் மூலம் ஒரு ஞானியாக முடியும் என்று நம்புவதில்லை. அவர்கள் தொலைதூர அறிவை தேட விரும்புகிறார்கள். மேலும் விண்வெளியில் உள்ள விஷயங்கள், புத்த சிலைகள், ஒளி, தூபம் மற்றும் வண்ணங்களுக்காக ஏங்குகிறார்கள். அவர்கள் பொய்க்கு இரையாகி தங்கள் மனதை பைத்தியக்காரத்தனத்திற்கு இழக்கிறார்கள். சூத்திரங்கள் எல்லா தோற்றங்களும் தோற்றங்கள் அல்ல என்பதை நீங்கள் காணும்போது நீங்கள் ததாகதனை காண்கிறீர்கள் என்று கூறுகின்றன. உண்மைக்கான எண்ணற்ற கதவுகள் அனைத்தும் மனதிலிருந்து வருகின்றன. மனதின் தோற்றங்கள் வெளிப்படைத்தன்மையுடன் இருக்கும்போது அவை மறைந்துவிடும். நமது முடிவில்லா துன்பங்கள் நோயின் வேர்கள். மனிதர்கள் உயிருடன் இருக்கும்போது அவர்கள் மரணத்தை பற்றி கவலைப்படுகிறார்கள். அவர்கள் நிரம்பியிருக்கும்போது அவர்கள் பசியை பற்றி கவலைப்படுகிறார்கள். அவர்களுடையது பெரும் நிச்சயமற்ற தன்மை. ஆனால் ஞானிகள் கடந்த காலத்தை கருத்தில் கொள்வதில்லை. எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுவதில்லை. நிகழ்காலத்தை பற்றி கொள்வதில்லை. கணம் கணம் அவர்கள் வழியை பின்பற்றுகிறார்கள். இந்த மகத்தான உண்மைக்கு நீங்கள் விழித்தெழவில்லை என்றால் பூமியிலோ அல்லது சொர்க்கத்திலோ ஒரு ஆசிரியரை தேடுவது நல்லது. உங்கள் சொந்த குறைபாட்டை அதிகரிக்காதீர்கள்.